शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। यद्यद्वेद्यं वस्तु स तत्त्वं विषयाख्यं तत्तद्ब्रह्मैवेति विदित्वा तदहं च ध्यायन्त्येवं यं सनकाद्यामनयोजम् तं संसारध्वान्तविनाशं हरिमीडे. ஹரிமீடே ஸ்தோத்திரம், ஹரிஸ்தோத்திரம் பேரு. பகவத்பாதர் அனுகிரகம் பண்ணியதான ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஹரிமீடே ஸ்தோத்திரத்துல பகவான் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணக்கூடியதான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வழியா வேதாந்த தத்துவங்களை நமக்கு சொல்றார். பகவத்பாதர் அவர் எந்த ஸ்தோத்திரம் எழுதினாலும் அதுல உபனிஷத்துகள் பரிபூர்ணமாக இருக்கும். உபனிஷத் தத்துவங்களை ஸ்தோத்திரம் வழியாக நமக்கு சொல்லி நமக்கு தெரியாமலேயே தத்துவம் நமக்கு புரிய வைக்கணுங்கிறது அவருடைய ஒரு உயர்ந்ததான ஒரு சுரூபம். அதே மாதிரிதான் மற்ற ஆச்சாரியாலும் பண்ணியிருக்கார். பகவத் ராமானுஜரோ அல்லது தேசிகரோ இவாள்லாம் அப்படித்தான் பண்ணியிருக்கார். ஆனா அதுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் பகவத்பாதர். தத்துவங்கள் உபனிஷத்துல இருக்கிறது, அது உபனிஷத்தை வாசிக்கிறதுங்கிறது எல்லோராலையும் முடியாது, ரொம்ப கடினமானது. அத குருமுகமாகத்தான் அறியணும். அப்படி அறிஞ்சாலே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லோருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், அத ஒரு ஸ்தோத்திரம் பகவத் ஸ்வரூபமாக சேர்த்து வச்சு அதுல அடக்கி நமக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்துல விசேஷமாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரம் 8 ஸ்லோகம் ஆச்சு. இப்ப 9வது ஸ்லோகம். இதுல என்ன விசேஷம்னா, பழைய பாடம் நம்ம நோட்டு பண்ண ஞாபகம் வச்சுக்கணும் நிர்பந்தம் இல்லை. உபனிஷத்துலயோ அதுலயோ என்னன்னா அது கண்டினியூஸா இருக்கும். இவைகள்ல அப்படி இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியாக ஒரு விஷயத்தை சொல்றது. ஆனா அந்த விஷயத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றது. இப்ப பாப்போம். யத்யத்வேத்யம் வஸ்து தத்வம் விஷயாख्यம் தத்தத் பிரம்மைவேதி விதித்வா ததஹம் ச த்யாயந்த்யேவம் யம் சனகாத்யா முனயः அஜம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடேங்கிறது முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வரும். தம் அவரை வணங்குகிறேன், ஈடேன்னா வணங்குகிறேன் அர்த்தம். அவர் யாரு? சம்சாரத்வாந்த விநாசம், சம்சாரம் எனக்கூடியதான இருட்டை, காரிருட்டை, இதை போக்குறவர். விநாசகம் இருக்கணும், அது வியாக்கரணத்துல விநாசம்னு சொன்னான். அதனால விநாசம்னு ஸ்லோகத்துக்காக சொல்லிட்ட. சம்சாரத்வாந்தத்தை, சம்சாரம் எனக்கூடியதான இருட்டை போக்கடிக்கிறவர். சம்சாரம்ங்கிற ஒரு இருட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, வெளிச்சமாத்தானே இருக்கு. இவ்வளவு லைட் போட்டிருக்கேன், பகல்ல சூரியன் இருக்க. சம்சாரத்துல இருட்டுங்கிற இந்த இருட்டை சொல்லல, உள்ளூர இருக்கக்கூடியதான இருட்டை சொல்ற. உள்ளூர நமக்கு எதை கேட்டாலும் தெரியல, வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்கள் எது வந்தாலும் இந்த துன்பங்களை போக்கக்கூடியதான வழி நமக்கு தெரியல. ஏதோ ஒரு துன்பம் எவ்வளவுதான் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்த போதிலும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த துன்பங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அறியாமையை நீக்கணும். அதை யாரு நம்மளால நீக்க முடியாது. பகவான் சொல்றார், தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேட்டாம் தரந்தே. பகவான் யாரு கருணாகதி அடைகிறாரோ அவளதான் மாய விடும். மாயையே கொஞ்ச நாளும் மாய விடாது. ஏன்னா அது உங்களை பிடிச்சுட்டு இருக்க, உங்கள இடத்துல ரொம்ப இஷ்டமா இருக்கு அதுக்கு. அப்படிப்பட்டதான் அந்த மாய உங்களை விடுமோ? பகவான பிடிச்சுட்டே வச்சுங்களேன், பகவான் கண்டா நடுங்கிறது. ஆகையால் பகவான கருணாகதி அடையணும். அப்படிப்பட்டதான அஜானத்தை, மாயையை நீக்கக்கூடியவர் அந்த பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பிரயோஜனம் என்ன? நமக்கு என்ன தெரிகிறது? அஜானம், காரிருட்டு, துன்பங்கள் போவது அப்படிங்கிறது பிரயோஜனம். துன்பங்கள் போறதுக்கு மூலமா இருக்கக்கூடியது ஞானம் தான். அஜானத்தை போக்கடிக்கும். வேற எது போக்கடிக்கும்? இருட்டை போக்கடிக்கிறது வெளிச்சம் தான்.
வெளிச்சம் வராம பிராணாயம் பண்றேன், குதிக்கிறேன், சாப்பிடுறேன், ஓடுறேன்னு சொன்னா இருட்டு போகாது. இருட்டு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி? லைட் வரணும். வெளிச்சம் வந்தாதான் இருட்டு போகும். அதே போல ஞானம் வந்தாதான் அஜானம் போகும். அந்த ஞானமானது யாரால வரும்? பகவானால வரும். ஈஸ்வரானுகிரகாதேவ புந்தாம் அத்வைத வாசனா. பகவன் அனுகிரகத்தினால்தான் நமக்கு வரும். ஆகையால் அந்த பகவானை துதிக்கிறேன் அப்படின்ட்ட. சரி, அந்த பகவான் எப்படி இருக்க? ஏதோ ஒரு இடத்துல ஒரு லோகத்துல இருக்காரோ? எங்கும் வியாபிச்சிருக்க. எங்கும் வியாபிச்சா நமக்கு தெரியணுமே, தெரியலையே. அதான் சொல்றார், எல்லா பொருளையும் ஊடுருவி இருக்கார். உலகத்துல தாங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை அறிகிறீர்களோ, மனிதனுக்கு அறிவானது ஐம்புலன்கள்னால வருது. கண்ணால உருவத்தை பாக்குறேன், காதால சத்தத்தை கேட்கிறேன், மூக்கால வாசனையை அறிகிறேன், நாக்கால சுவையை அறிகிறேன், அதே போல தோளால உணர்ச்சி அறிகிறேன். இப்படி ஸ்பர்சத்தை அறியும். இப்படி ஐம்புலன்கள் தான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்றது. கவனிச்சுக்கணும், மனசு ஞானத்தை உண்டு பண்ணல. மனசு என்ன பண்றது? கொண்டு வந்து கொடுத்ததான இந்த ஞானங்களை டெவலப் பண்றது. ஓஹோ, இந்த உருவம் இருக்கு, இந்த சப்தம் இருக்குன்னா இப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்றது. இன்னாரு சொன்னார்னு சொன்னா சொன்ன விஷயத்தை வச்சுட்டு மனசை கற்பனை பண்றது. மனசு புதுசாக ஒரு அறிவையும் அறியாது. மனசுடைய சுபாவம் இப்படி. நமக்கு வரக்கூடியதான அறிவுகள் எப்படி இருக்கு? 5 சேனல்ஸ், 5 தான். சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்தங்கள். இந்த 5 அறிவுகள் ஐம்புலன்கள்னால நமக்கு வருது. இந்த ஐம்புலன்கள்னால அறியக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். இதை ஏதாவது ஒன்னால் அறிஞ்சிடலாம். நீங்க கண்ணால் அறியலாம், காதால் அறியலாம், மூக்கால் அறியலாம். எந்த பொருளா இருந்தாலும் சரி. நல்ல வாசனையா இருக்க, மனத்தோட கூடி இருக்க மூக்கால் அறிகிறேன். நல்ல சுவையா இருக்கா நாக்கால் அறிகிறேன். உங்களால அறிய முடியாத பொருள் உலகத்துல ஏதாவது இருக்கும், அது சூட்சமா இருக்கலாம். அப்ப டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கிறேன், மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்துக்கிறேன், எட்டி இருந்தா டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கிறேன். ஆகையால் எந்த பொருளா இருந்தாலும் ஒரு சாதனத்தினால நீங்க அறியலாம். ஆனா அந்த சாதனத்தினால அறியக்கூடியதா இருந்த போதிலும் அது ஐம்புலன்கள்னால்தான் அறிய வேண்டி இருக்கு. இந்த ஐம்புலன்கள்னால வரக்கூடியதான பொருள்கள் எல்லாமே வேத்யம் வஸ்து, நோன் ஆப்ஜெக்ட், நோவபிள் ஆப்ஜெக்ட். வஸ்து தத்துவம் விஷயம். இதுதான் சார் விஷயங்கள்னு சொல்ற, ஆப்ஜெக்ட் சொல்ற. நம்ம சாதாரணமா ஆப்ஜெக்ட் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஆஃப் தி நாலெட்ஜ். நமக்கு வரக்கூடியதான அறிவுக்கு விஷயமானது. விஷயம் நம்ம சொல்றோம். ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் தி நாலெட்ஜ் அர்த்தம். அத குறிக்க ஆப்ஜெக்ட் சொல்லிட்டோம். நமக்கு எப்பொழுதும் சுருக்கமா இருக்குமோ இல்லையா? ஒரு மனுஷன் பேரு பெருசா சீதாராமகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் இருந்தா ஜிபி அப்படின்னு எல்லா விவகாரம் அது இனிஷியல் வச்சு சுருக்கமா பேசணும். அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் அது நாலெட்ஜ் சொல்றதுக்கு பதிலா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் விஷயம். இந்த விஷயமானது 2 அம்சங்கள் நம்ம கவனிக்கணும். அந்த விஷயமானது எதை நீங்க அறிகிறீர்களோ அந்த விஷயத்துக்குள்ளேயே பிரம்மம் இருக்கு. ஏன் உலகம் எல்லாம் அவர் தான் தயார் பண்ணிருக்க. நீங்க எதை பாக்குறீங்களோ இதை சிருஷ்டி பண்ணினது அவர். சிருஷ்டி பண்ணினார்னா அதுக்குள்ள அவர் இருக்காருன்னு. தங்கத்தினால வந்த செங்கிலியில தங்கம் இருக்கா இல்லையா? தயிரானது பால்ல இருந்து வந்தது, இந்த பால் தயிர்ல இருக்கா இல்லையா? இருக்க. அதனாலதானே வெளுப்பா இருக்க, இல்லைன்னா கருப்பா தான் இருக்கணும். விவகாரம் என்னன்னு, எல்லா பொருளும் தன் காரியத்துக்குள்ள காரணம் இருக்கும். காட்டன் வேஷ்டின்னு சொன்னா அந்த வேஷ்டிக்குள்ள நூல் இருக்கத்தான் இருக்கும். நூல் வேண்டாம் எனக்கு, வெறும் வேஷ்டி கொடுங்கன்னு வருமா? வராது. அதே போல எந்தெந்த விஷயங்கள் நீங்க பார்க்கிறீரோ அந்த விஷயங்களை எல்லாம் பரமாத்மா தயார் பண்ணினார். ஆகையால் பரமாத்மா அதுக்குள்ள ஊடுருவி இருக்கார். வஸ்து தத்துவம் விஷயாக்கியம் தத்தத் பிரம்மைவேதி விதித்வா ததஹம் ச தத்தத் பிரம்மைவா. அது எல்லாமே பிரம்மன் தான். ஒரு டேபிளா இருக்கட்டும், ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு ஷவரா இருக்கட்டும், ஒரு கல்லா இருக்கட்டும், எல்லாம் பிரம்மன் தான். ஏன் அதுக்குள்ள அது இருக்கு. எப்படி மோதிரமா இருக்கட்டும், வளையா இருக்கட்டும், செங்கிலியா இருக்கட்டும், கிரீட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எல்லாத்துலயும் தடம் இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் இது. அவரிடத்துல வந்ததான பொருள்கள் எல்லாம் அவைகளுக்குள்ள அவர் இருக்கார். ஆயால் தத் பிரம்மைவா. பிரம்மம்னா தெரியலையே சார். மோதிரத்துல தங்கம் இருக்கிறது தெரியாது,
குடத்துல மண் இருக்குன்னு தெரிகிறது, வேஷ்டியில நூல் இருக்கிறது தெரிகிறது. ஆனா கல்லுலையும் மண்ணிலையும் பிரம்மம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. தெரியணும்னு நிர்பந்தம் இல்லைப்பான்னு. பசுமாட்ட பிள்ளை சாப்பிடுறது, பிள்ளை சாப்பிட்டா பாலை கொடுக்கறது, அந்த பில்லுலையும் பாலும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பால் வெளுப்பா இருக்கு, தயிர் வெளுப்பா இருக்கு, மோர் வெளுப்பா இருக்கு, வெண்ணெய் வெளுப்பா இருக்கு, அது வரைக்கும் கரெக்டா இருக்கு. வெண்ணெய் நெய்யமா இருக்குன்னா இது பால்ல இருந்து வந்ததுன்னு சொல்றா முடியாது. ஆகையால் எல்லா பொருளும் அது முதல்ல அதனுடைய சிமிலாரிட்டி இருக்கும், வர வர அது சிமிலாரிட்டி மாறி போறது. அதனால அதுல இருந்து வரலேன்னு சொல்லப்படாது. பசும்பால்ல இருந்து வந்ததுனா தானே பசு நெய்ன்னு சொல்றேன். அந்த நெய்யில பசு காணப்படலையே என்ன பண்றது? முடியாது. அதே விதமாகத்தான் பொருள்கள்ல பிரம்மம் காணப்படாத போனாலும் அதுக்குள்ள அவர் இருக்கார். நீங்க ஏதோ என்ன நம்புன்னு சொல்றேன் சார், நிஜமா அது ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேண்டாமா அப்படின்னு கேட்டேன்னா இருக்கப்பா. தங்க செங்கிலின்னு ஏன் சொல்றேன்? தங்கத்தினால் வந்த செங்கிலினால தங்க செங்கிலிங்கிறேன். மண்குடம்னு ஏன் சொல்றேன்? அந்த குடத்துக்குள்ள மண் இருக்க, மண்ணால் செய்யப்பட்டது. அதே போலயே எந்த பொருளாலையும் நீங்க சொல்லும் பொழுது அந்த பொருளை என்ன சார் சொல்றேன்? பொருள் இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, செவர் இருக்கு, மனுஷன் இருக்கான், மாடு இருக்கு. இந்த இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தானே வரேன். இங்கிலீஷ்ல திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ சேர் ஈஸ் சொல்லிட்டானே சொல்றேன். ஏன்? அதெல்லாம் இருக்குங்க. அந்த இருத்தல்ங்கிறதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஆகையால் எல்லா பொருளையும் பகவான் இருக்கார். அதனாலதான் நம்ம வேதமே சொல்றது அணோரடியான் மகதோ மகியான் ஆத்மாத்யஜந்தோ நீதோ குஹாயாம். அணுக்கணுவா இருக்கு. ஒரு கொசு இருந்தா கொசுக்குள்ள பரமாத்மா இருக்கார். பெரிய யானை இருந்தா யானைக்குள்ளையும் பரமாத்மா இருக்கார். அவர் இல்லாத இடம் இல்ல. அவர் இல்லைன்னா அந்த பொருளால காணப்படாது. அந்த பொருள் இல்லாம போயிடும். வேஷ்டியிலிருந்து நூலை ஒவ்வொன்னா பிச்சு எடுத்துட்டா வேஷ்டி இல்லாம போயிடுறதோ இல்லையா? அதே போல காரணமான இருக்கக்கூடியதான பரமாத்மா அவர் இல்லைன்னா இந்த பொருளே இல்ல. ஆகையால் எல்லா பொருளையும் அவர் இருக்கார். அதான் தத்வேத்யம் யத்யத்வேத்யம் வஸ்து தத்துவம் விஷயாக்கியம் தத்தத் பிரம்ம இவேதி விதித்வா. அப்படி அறிந்து ததஹம் ச, நானும் பிரம்மன் தான். என்ன நான் யார சார் சொல்றோம்? நான் பாடுறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன், நான் உட்காறேன், நான் நிக்கிறேன், காலம் முடியுது 100 தரம் நான் சொல்றேன். இந்த நான் யாரு? உள்ளூர தோணக்கூடியதான ஒரு தோற்றம். அது பரமாத்மா தான். இந்த சரீரத்தை உண்டு பண்ணினாரா? உன்னிட பண்ணின பிறகு கண்ணு காது மக்கனாக்க ஒண்ணும் வேலை செய்யல, வெறுமன் அப்படியே இருக்கு, சும்மா உட்கார்ந்து. அப்ப அந்த வேலை செய்யணுமா என்ன பண்ணார்? இந்த மனதுக்குள்ள தானே உள்ள பூந்துண்டார். உள்ள பூந்து ஒவ்வொன்னையும் கண்ணை நீ பாரு, காதை நீ கேளு அப்படின்னு அந்தந்த புலனை அதை பார்க்கக்கூடியதான செயலை செய்யக்கூடியதான திறமையை கொடுத்து அதுக்குள்ள உள்ள இருக்க. அவரைத்தான் நானு சொல்றேன். வேற யாரு இருக்காருங்க? ஏகோ தேவா. இருக்கிறவர் ஒருவர் தான். ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கார். ஒவ்வொரு சரீரத்திலையும் பரிபூர்ணமா இருக்க. ஒருவரே ஒரு இடத்துலதான் இருக்க முடியும். அத்தனை இடத்துல எப்படி இருக்க முடியும்? ஆகாசத்துல சூரியன் இருக்கார். 1000 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கு. ஒவ்வொரு ஜல பாத்திரத்திலையும் சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆறாரோ இல்லையா? அதே விதமாகத்தான் அந்த பரமாத்மா ஒவ்வொரு மனசையும் பிரதிபிம்பிக்க. அந்த மனசானது அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் அந்த மாத்திரத்தினால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது சைத்தன்ய மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடிக்கு மேல சூரிய கிரணங்கள் விழுந்ததுமே அந்த கண்ணாடியுடைய கிரணங்கள் நம்ம மாற்றி சவத்துல விழுந்ததுமே சவத்திலையும் வெளுப்பா தோன்றும். அந்த லைட் இங்க வந்துருது. எப்படி சார்? அது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தது. அதே மாதிரிதான் இந்த பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம மனசுல வந்ததுன்னு மனசு என்ன ஆயிடுது? பரமாத்மா மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை பார்க்கக்கூடியதான திறமை கொடுக்கறது, காதை கேட்கக்கூடியதான திறமை கொடுக்கறது, இப்படி எல்லாமும் பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால் மனசுக்குள்ள இருக்கிறவர் யாரு? ஜலபாத்திரத்துக்குள்ள இருக்கிறது எப்படி சூரிய பிரதிபிம்பமோ அதே போல நமக்குள்ள நான் சொல்றது யாரு? பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம். ததஹம் ச, இது நான் தான். யத்யம் வஸ்து சதத்வம். உலகத்தில் இருக்கக்கூடியதான என்னென்ன பொருள்கள் என்ன இருக்கோ எல்லாமே விஷயாக்கியம் தத்தத் பிரம்மைவா, அது எல்லாமே பிரம்மன் தான். இது விதித்வா ததஹம் ச, இதை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு என்ன பண்ணிருக்காரு? ஜாயந்தேவம், இப்படியே நினைச்சிருக்கார் சார். எல்லாமே பரமாத்மா. நம்ம பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் பரமாத்மா. பரமாத்மா எங்கும் இருக்கார். முன்னும் பின்னும் புறத்தாத் பார்ப்பயோ புரட்ட. பரமாத்மா முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழையும் எங்கும் வியாபித்துள்ளார். அவர் இல்லாத இடம் இல்லை.
அப்படின்னு தியானம் பண்றான். தியாயந்தேவம் நீங்க மட்டும் இல்ல, எம் சனகாத்யா முனையா, சனகர், சனந்தன, சனத்குமார, சனத்சுஜாதர், இப்படி 4 பேர் முதல்ல என்ன பண்ணினார், உலகத்துல ஹிரண்யகர்பரை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணிவிட்டு உலகத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் உலகத்தை தயார் பண்றதுக்காக ஹிரண்யகர்பரை ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணினார் தெரியுமா, பிரம்மதேவர் இவாள தயார் பண்ணினார். தயார் பண்ணி நீங்க உலகத்தை உண்டு பண்ணுறார். அவ பார்த்தாராம் சுத்த சத்துவ பிரதானம், ரொம்ப சுத்தமான வெளுப்பா இருக்கிற மனசு. அதுக்கு இந்த உலகத்தை குழந்தைகளை உண்டு பண்றது, உலகத்தை பெருக்கிறதுங்கிற அபிப்பிராயம் இல்ல. அவ என்ன பண்ணினார், ஆனந்தமாக தபஸ் பண்ணிக்கிறோம்ட்டா. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு இது பிடிக்கல, நாங்க தபஸ் பண்ணிட்டு தியானத்திலேயே இருக்கோம்ட்டாராம். அப்புறம் பார்த்தார், என்னடா அது இப்படியாச்சு, நாரதரை உண்டு பண்ணினார். அவர் பக்தரா போயிட்டார். எனக்கு பகவன் நாமாவில் இருக்கக்கூடியதான சுவையானது வேற எதிரையும் படிக்கல, ஆகையால் நான் அதுல பண்ண எனக்கு விருப்பமே இல்லையே, என்ன பண்ண சொல்றேன். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த செயல் பண்றதா இருந்தாலும் அதுல விருப்பம் இருக்கணும், அப்பதான் நன்றாக பண்ண முடியும். ஏனோ தானோன்னு அதட்டி பண்ணினா அது சரியா வராது. எனக்கு அதுல விருப்பம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்ட்டு சாதின்னு. அதுக்கப்புறம் காத்தியப்பார், மரீச்சி, அத்திரி, புலகர், புலஸ்தியர் அப்படின்னு 7 பிரஜாபதிகளை தயார் பண்ணின. அந்த பிரஜாபதிகள் கொஞ்சம் தயார் பண்ணி கொஞ்சம் கலந்துருக்கா இல்லையோ, அதனால கொஞ்சம் தயார் பண்ணினா. அதுக்கப்புறம் அவதான் உலகத்தை தயார் பண்ணினாரா. அதான் முதல்ல பிரம்ம மானச புத்திரர், பிரம்மதேவருடைய மனசினால் செய்யப்பட்டதான இவாள்லாம். இவா என்ன பண்ணினா பரமாத்மாவே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் ஞானத்தை அடைஞ்சிருக்கா. ஞானத்தை அடையிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அதுல இறங்கி வர மாட்டேங்கிற தவிர. அப்படிப்பட்ட நிலை நாமும் தியானம் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் என்ன டெலிபோன் வந்து தியானம் போயிடுது. என்ன பண்றது? ஏன்னா அது தியானம் நீக்க மாட்டேங்கிறது மனுஷனுக்கு. ஏன்னா நல்ல காலம் இருக்குமோ என்னமோ, ரொம்ப முக்கியமோ என்னமோ, அது அடுத்ததான் நீங்க சொல்ல போயிடல. ஒரு 15 நிமிஷம் அனுப்புற பண்ணினா என்ன கிடையாது, அது அப்பவே பார்க்கணும். அப்படின்னு மனுஷனுக்கு இந்த இன்னொருத்தரோட பேசுறதுல இருக்கக்கூடியதான ஒரு இன்பம் இருக்கு பார்த்தா, அது தெரியாமலேயே அதை தவிர்க்க முடியாம போயிடுது இப்ப இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு. பழைய நாள்ல அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்வார். போயிட்டு திருப்பி வந்த பிறகுதான் நம்ம பத்திரமா இருக்காருன்னு நமக்கு தெரியும். என்னது போயிட்டு அதுக்கப்புறம் வேற யாராட்ட மனுஷன் ஒரு 10 நாள் ஆகும். இப்ப என்னடா, இங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போறதுக்குள்ள 4 டெலிபோன் இருக்கேன். பஸ் ஏறிட்டேன், பஸ் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கேன், ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கினேன், உள்ள போனேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், ட்ரெயின் ஏன் சார் போறேன் தானே கிளம்பிருக்கேன், ஒத்துங்க தானே நான் இருக்கேன், ஏன் 100 தானே சொல்றேன். அதுக்குள்ள மனசு தாங்கல மனுஷனுக்கு. அப்படி இல்ல முன்காலத்துல. அதே மாதிரியே இந்த சனகாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவளுக்கு சமாதியிலிருந்து வெளியில வர்றதுக்கே இஷ்டம் இல்லையா. பகவத்கீதையில சொல்றார், சித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா விகதி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். சமாதியிலிருந்து வெளியில வந்தவன் எப்படி இருப்பான், சமாதிக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருப்பான், இப்படி என்ன அர்ஜுனன் கேட்கும் பொழுது சமாதியில் இருக்கக்கூடியவனுக்கு ஸ்தித பிரஜன்னு பேர், சமாதியத்திலிருந்து வெளியில வந்தவாளுக்கு ஸ்திதீன்னு. இவ எப்பவுமே ஸ்தித பிரஜனாகவே இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்காளாம். பார்வதி பரமேஸ்வரால் கைலாசத்துல இருக்கும் பொழுது ஆலமர தடியில ஒரு தட்சிணாமூர்த்தி கோலமாக எல்லோருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்க. இந்த உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவ என்ன பண்ணிருக்காரு, சமாதியில போயிட்டார். அவரும் பார்த்தார. இவரே சமாதியில போயிடும் பொழுது நாம் என்ன உபதேசம் பண்றது, மௌனமா இருக்கார். அவரும் சமாதியில எடுத்துட்டார். இப்ப எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளைக்கு பிரத்யட்சமானார் பரமேஸ்வரர். பிரத்யட்சமாகும் பொழுது இவளை கேட்கிறார், எதற்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்றார், எதற்காகன்னு அவனுக்கு ஒண்ணும் தெரியலையே, ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கிறேன், எங்களுக்கு இது வேணும்னு நாங்க தபஸ் பண்ணல, சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், தபஸ் பண்ணினாதான் சௌக்கியமா இருக்கு, இது பண்றது. சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு நினைச்சுட்டார். ஏன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாத போனா என்ன பண்றது. இந்தூருக்கு வந்தா இந்தூருக்கு வந்து மறுபடியும் அதே தான், அங்க ஆலமரத்தடியில உட்கார்ந்து இருக்கா, இங்க வேற மரத்தடியில உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பகவத் ஞானாமிருதம் உங்களுக்கு தோணிச்சுனால் வேற எதையுமே சுவைக்காது. வேதாந்தம் மனசுல போச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி ராமாயண பாரதாதி கூட துவைக்காது. ஏன்னா இதுதான் நிஜமான ஆத்ம தத்துவத்தை சொல்றது, இதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறது. அதுல கதை இருக்கு. அந்த ராமாயண பாரதாதிகள்லாம் பல பிறவைகள்ல கேட்டு கேட்டுதான் இங்க வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ, இங்க எல்லாம் ஈஸ்வரானுகிரகம் இருந்தால்தான் இங்க வர முடியும்.
அப்படி வந்திருக்கோம். ஆகையால் இந்த நிலவல் வந்த பிறகு இந்நிலைய வந்த பிறகு மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கார். மறுபடியும் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கு இவருக்கு முன்னால. அந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது. அந்த குருமானி சொல்லியிருக்காரு. எனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஒன்னும் தலையில ஏறல. அது யாரு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் உட்காருட்டார். அதையும் போய் உட்கார்ந்து குழந்தை சொன்னதெல்லாம் அப்படியே கேட்கும்போது ஒன்னும் தெரியாது. கொஞ்ச நேரம் ஆனப்பறம் பரமேஸ்வரன் மறுபடியும் பிரத்யட்சமான மறுபடியும் பிரத்யட்சமே சமகாதிகளுக்கெல்லாம் கேட்டேன், என்ன ஏன் மறுபடியும் ஏன் தபஸ் பண்றேன் அப்படின்னு. அதே ஆன்சர் தான், எங்களுக்கு தபஸ் பண்ணினா தான் சௌக்கியமா இருக்கு. உலகத்துல ஒரு விஷயம் பிடிக்கல, எதையும் பிடிக்க மாட்டேங்கிறது, எதுலயும் மனசு நிக்க மாட்டேங்கிறது, பங்களதான் தபஸ் நிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்ப அவர் பார்த்தா சரி சௌக்கியமா இருங்க அப்படின்னு போக சமயத்துல இங்க இருந்த குழந்தையும் பார்த்துட்டார். குழந்தைக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். சின்ன குழந்தையா இருந்தா நமக்கு ஒரு இஷ்டம் தானே, பரமேஸ்வரன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த குழந்தை பார்த்துதான் நான் ஒன்னும் யோஜனை பண்ணலைங்க, என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. முன்னால பண்ணி யோஜனை பண்ணி ரெடியா வச்சுட்டா தானே பகவான் பிரத்யட்சமாவான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இருந்தா போல இருந்து நீங்க பூஜையில உட்கார்ந்து ஏதோ பவா எதேவா என்னமா அப்படின்னு பில்வத்தினால பூஜை பண்ணிட்டே இருக்கு. பரமேஸ்வரன் டக்குன்னு எதிர்க்கிறது என்ன வரம் வேணும்னு கேட்டா என்ன சொல்வேன்? நான் இருப்பேன், ஒன்னும் தெரியாது நமக்கு. எதோட இந்த மெக்கானிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணினா நல்லது அவ்வளவுதான், தவிர இது வேணும் அது வேணும் பண்ணலையே. பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பத்தோட தானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த சங்கல்பம் கூட அப்ப மறந்து போச்சு, என்னடா பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை பார்த்ததான் அப்படி கீழே வந்து மேல பார்த்ததுன்னு இந்த பரமேஸ்வரன் கையில உடுக்க இருந்தது. டக்குன்னு ஞாபகம் வந்துட்டதுக்கு அது என்னமோ இருக்கு, அதை கொஞ்சம் வாசியுமேது. ஆஹா, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கூட கேட்க தெரியல பாத்தீங்களா? சரி, அவனுக்கு எது வேணுமோ அதை நான் கொடுப்பேன். அதான் எப்பொழுதுமே நீங்க ஏதாவது கேட்டலைன்னா கேட்டத்தை தான் வரும். ஆனால் நீங்க இதுன்னு கேட்காத போனால் பகவான் என்ன பண்ணார், எது உங்களுக்கு நல்லதோ எது உங்களுக்கு வரணுமோ அதை கொடுப்பேன். அவர் என்ன பண்ண அப்படி கொடுக்க அப்படின்னு 14 தரம் அப்படி ஆட்டினாராம். அது ஆட்டினதுமே அதை வச்சுண்டு சரின்னு போயிட்டாரு. இல்ல பரமேஸ்வரன் மாஹேஸ்வராணி சூத்ராணி, பரமேஸ்வரனுடைய சூத்திரங்கள் இதை வச்சுண்டு வியாக்கரணம் முழுக்க எழுதிவிட்டார். 4000 சூத்திரங்கள் எழுதி பாணினி வியாக்கரணமே எழுதிவிட்டார். இதெல்லாம் எதனால வந்தது? அந்த 14 சூத்திரங்கள்னால வந்தது. முதல்ல ஒரு 5 சூத்திரங்கள் பண்ணின, அதுக்கப்புறம் 9. எப்படின்னா ஸ்ரீசக்கரத்துல 9 கோணம் 5 கோணம் இருக்குன்னு சொல்ற பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் மூலம் அது. நந்திகேஸ்வரர் இதை கேட்டார், அவர் சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு காமெண்ட்ரி எழுதிட்டார். அதான் நந்திகேஸ்வரர் தான் காசிக்கான்னு பேரு. காசிக்காங்கிற ஒரு வியாக்கியானம். அதை வச்சுட்டு எல்லாமே உபாசனா மார்க்கமாகவும் ஞான மார்க்கமாகவும் இருக்கு. எல்லாம் பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் தயார் பண்ணினாலே எழுதி கொடுத்துருக்க. சொல்ல வந்து இப்படி அந்த மகர்ஷிகள் எல்லாம் எம் சனகாத்யா முனயோஜம், சனகாதி முனிகள் எல்லாம் அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே, எது அறியப்படுகிறதோ அப்பொருள்கள் எல்லாம் உண்மையாக, விஷயங்கள் எல்லாம் உண்மையாக பரம்பொருள் தான் என்று அறிந்து கொண்டு, அதை அறிபவனான நானும் பரமாத்மா தான் என்று அறிந்து கொண்டு யார் தியானம் செய்கிறார்களோ, எந்த பரம்பொருளை சனகாதிகளும் தியானம் பண்ணி கொண்டிருக்காரோ அப்படிப்பட்டதான பிறவையற்றதான அந்த பரமாத்மா யாருடைய நினைப்பானது நமக்கு சம்சாரம் எனக்கூடியதான காரிருட்டிலிருந்து நமக்கு மோட்சத்துக்கு கொண்டு போறதோ அப்படிப்பட்டதான பகவான் ஹரியை நமஸ்காரம் பண்ணுகிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் யத்யத்வேத்யம் வஸ்து தத்வம் விஷயக்கம் தத்தத் பிரம்மை வேதி விதித்வா ததஹம் ச ஜயந்த்யேவம் யம் சனகாத்யா முனயோஜம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இதனால நமக்கு என்ன தெரியுது, எப்படி பரம்பொருளை தியானம் பண்ணணும். தியானம் எப்படி பரம்பொருளை தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்றது? எந்தெந்த பொருள் அறிவனுக்கு வருகிறதோ அறிவெல்லாம் பரம்பொருளே, அறியக்கூடியதான பொருள்கள் எல்லாம் பரமாத்மாவின் செயலே, பரமாத்மா இல்லாத இடமில்லை. நானும் பரம்பொருள், என்னால் பார்க்கப்படும் பரம்பொருள், எல்லாமே பரம்பொருள் அப்படின்னு தியானம் பண்ணணும். இப்படிப்பட்டதான பூர்ணமாதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே, எங்கும் பூர்ணம் தான், நானும் பூர்ணம், பரமாத்மா பூர்ணம், எங்கும் அவர் தான் இருக்கிறார்.
அப்படின்னு. அதனாலதான் பூர்ணமா இருக்கிறதுனாலதான் அவருக்கு புருஷன் என்று பெயர். பூர்ணத்வா புருஷா அப்படின்னு. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை இப்படி தியானம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தை நமக்கு தெரிவிக்கார். தியான முறை எப்படி தியானம் பண்ணணும் நமக்கு தெரியாது, உபனிஷத்துல இருக்கு. ஆனா அத இப்படி தியானம் பண்ணணும்னு இங்க சொல்றத எங்கும் பரமாத்மா உள்ளார் அவ்வளவுதான் சொல்றது இங்க. ஆனா நீங்க எப்படி தியானம் பண்ணணும்ங்கிறது இது போல பிரகரணங்கள்ல தெரியும். ஒரு தியான முறைய நமக்கு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இது வேற விதமா சொல்ற. எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்க. சில பேருக்கு சில தியான முறை கிட்டும். அவாவா எந்தெந்த வழியில பழகி இருக்காளோ அதுக்கு தக்கவார ஜன்மாந்தர வாசனை சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாரத்தான் வரும். டக்குன்னு சில பேருக்கு கோபம் வரும், சில பேர் டக்குன்னு யாராவது வார்த்தையை பேசி விடுவா, சாதாரணமா இருக்கும் பொழுதே பேசி விடுவா. ஏன்? அதாவது அந்த வழக்கம். அதெல்லாம் தியானம் பண்ணினா தான் போகும். யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. வழக்கம் அது. அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் டக்குன்னு போயிடுமோ? போகாது. ஆனா அதை தியானம் பண்ண ஜபம் பண்ண 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 கொஞ்ச நாளைக்கு அது நாளடவுல குறையும். நல்ல வழக்கங்கள் அவ்வளவு சுலபமாக வரதில்லை மனுஷால். ஏன்? நல்ல மனுஷால் குறைச்சலோ இல்ல. லோகத்துக்கு இப்படி இருக்க சமூகம் பூயிஷ்டமா இருக்கக்கூடியதான மனுஷியால் அவளோடதான் பழகிறோம். பழகும் பொழுது அதே வாசனை தான் நமக்கு வருது. அதை நீங்க போக்கடிக்கணும், நீங்க சுத்தமாக்கி கொள்ளணும். அதுக்கு முயற்சி நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? பகவானுடைய நாமாவை சொல்லணும், அவருடைய மந்திரத்தை ஜபிக்கணும், அவரை தியானம் பண்ணணும், உபனிஷத்துகளை கேட்கணும். இப்படி சிரவண மனன நிதித்தியாசனங்களால்தான் நாம் முன்னேறலாம். அதற்காக ஒரு வாசனையை சொன்னார். எல்லோராலையும் இது பண்ண முடியுமா? பண்ண முடியல. அப்படிப்பட்ட இருக்கிற வாழ்க்கை என்ன சொல்றது? அடுத்ததாக சொல்றார், யத்யத்யம் தத்ததஹம் நேதி விஹாய ஸ்வாத்மஜ்யோதிர்ஞானமயானந்தமவாப்ய தஸ்மின்னஸ்மிஸ்யாத்மவிதோயம் விதுரீஷம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. இதற்கு முன்னால சொன்னதுக்கு இது மாறுதலா இருக்கு. இதுக்கு முன்னால ஒரு உபாசனை சொன்னேன். அந்த உபாசனை என்ன சொல்றது? மத்தியமாதிகாரி. சாதாரணமாக உலகத்துல இருக்கிற மனுஷால் அத்தனை பொருளையும் பார்க்கிறார், சுவைக்கிறார், ரசிக்கிறார். வெறும தனியா உட்கார முடியறதா? இல்ல. ஏதோ ஒண்ணு பார்க்கணும், ஏதாவது கேட்கணும், யாரோட ஏதாவது பேசணும். சும்மா இருக்க முடியல. ஒரு மனிதன் சும்மா ஒரு கணமும் இருக்க முடியாதுன்னு சாஸ்திரமே சொல்றது. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மக்ருத். யாரும் ஒரு கணமும் ஒரு செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. அவனை ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்றான்னு தப்பு தட்டா பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணப்படாத ஒரு பண்ண அவனுக்கு தெரியலையே, சும்மா இருக்க முடியலையே. ஆகையால் அவர் என்ன பண்ணினார்? உன்னாலையும் சும்மா இருக்க முடியல. அவன் சும்மா இருக்க முடியாதோ நீ என்ன பண்ற? உலகத்தை பார்த்து கொண்டிருக்காய், உலகத்துல ஈடுபட்டு கொண்டிருக்காய். எதை பார்க்கிறையோ, எதனெல்லாம் உனக்கு அறிவு வருதோ அவை எல்லாம் பரம்பொருளாக நினைச்சுப்பார் அப்படின்னு அந்த உபாசனம் தெரியும். இந்த உபாசனம் கொஞ்ச நாள் பண்ணினா என்னாச்சுன்னு அத பரம்பொருளாக பார்க்க பார்க்க நமக்கு என்னாச்சுன்னு அதுல ஒரு அந்த விஷயத்துல பட்டுறதுல போய் பரம்பொருளை தான் புடிச்சுட்டு இருக்க மனசு. நம்ம எதை பார்க்கிறோமோ அது ஆகிடுறது மனசு. நாம் இத்தனை நாளா எல்லாம் பரமாத்மா எல்லாம் பரமாத்மா நினைக்க, எல்லா பொருளும் பரமாத்மா இருக்கிற பொருளை விட்டுட்டு பரமாத்மாவே மனசை நினைக்க ஆரம்பிச்சது. பரமாத்மாவை நினைக்க ஆரம்பிச்சதுமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப அந்த பொருள் இடத்துல இவன் மனசு நாடல, போகல. அப்ப என்ன பண்றதுன்னு அப்ப சொல்றார், தத்ததஹம் நேதி விஹாய ஸ்வாத்மஜ்யோதிர்ஞானமயானந்தமவாப்ய. இத்தனை நாள எதை பார்க்கிறேனோ, எதை சுவைக்கிறேனோ, எதை ரசிக்கிறேனோ எல்லாம் பரமாத்மா என்று நினைத்தேன். இப்ப சொல்ற அது அப்படி இருக்கட்டும், நீ எதை பார்க்கிறையோ அது நான் இல்லையேன்னு தெரிஞ்சுக்கோ. எதை பார்க்கிறேனோ அது நான் இல்ல. ஏன்னா நான் எதை பார்க்கிறேனோ அதை நான் எப்படி சொல்றேன்? இதுங்கிற எந்த பொருள் எதை நாம பார்க்கிறோமோ அதை என்ன சொல்றோம்? இது. எட்டி இருந்தால் அது, இது அது என்று சொல்கிறேனே ஒழிய நான் என்று சொல்கிறேனோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்தெந்த பொருள், அது எவ்வளவு விலை மிகுந்த பொருளா இருக்கட்டும், உபயோகம் இல்லாத பொருளா இருக்கு, இது குப்பை அப்படிங்கிறோம். சாரி, தங்கம் எடுத்து பத்திரமா வீங்கோ அப்படிங்கிறோம். எது விலை மிகுந்ததா இருக்கட்டும், இது உபயோகம் இல்லாதா இருக்கட்டும், இது என்றுதான் சொல்லி வழக்கம். அதே போலயே எட்டி இருந்தால் அது என்பேன். அதுன்னு சொன்னாலும் நான் அங்கு போனேன் அது இது ஆயிடுதுன்னு.
இது ஆயுதாயிடுச்சு. அங்கே போய் இந்த பொருளை அதுங்கிறேன், அங்கே போன பிறகு இங்க இருந்து நான் எதை அதுன்னு சொன்னேனோ அது இதுங்கிறேன். அப்படித்தானே வழக்கம். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனேன்னா அங்க இருக்கிற போல இது பார்த்தா எவ்வளவு நன்னா இருக்குங்கிற. நம்ம ஊர்லயும் இருக்க எவ்வளவு வீடெல்லாம் குப்பை உபயோகம் இல்ல அப்படின்னு அங்க இருந்து அதுங்கிறோம். இங்க வந்த பிறகு என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து தூங்கினா தான் நல்லா இருக்கு. அங்க எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா மனசுல தான் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது வெளியில போகணும்னா யாராவது ஒரு அழைத்து போகணும், ஆத்துக்குள்ளே ஜெயிலா இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன விவகாரம் வருதோ என்னவோ டிவி பாக்குறான்னு 1000 சேனல் ஒண்ணும் சரியா வர மாட்டேங்குது, அவன் பேசுறதே புரிய மாட்டேங்கிறதுங்கிற. இங்க இருந்து அங்க போய் அங்க 2 நாள் இருந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு, ஹோம் சிக் அப்படிங்கிறான். நம்ம பசங்க தானே அங்க இருக்கா? ஆமா, உங்க பசங்க தான் போனேன், அங்கதான் இருக்கு. ஆனா அங்க போனா இந்த ஊர் கோவில் இங்க இருந்து 4 பேர் வந்து புடிச்சு தள்ளி இப்படி கோவிச்சு இதுதான் நல்லா இருக்கு. ஏகார்த்தம் அங்க இருந்தா ஒருத்தரும் மகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறா சார். பேசினாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம குரங்கு மாதிரி வயசு வரனாரு இப்படி நல்லதாச்சு இல்ல நல்லாதான் இருக்குன்னு. ஒரு கடைக்கு போனோமா ஏதாவது வாங்கினோமா அது சாப்பிட்டோமா ஒண்ணும் கிடையாது. பாதி சமைச்சு வச்ச பொருள் எதை தொட்டாலும் 10 இவர் இந்த வாசனையிலே போயிருக்கான். யாரோ சமைச்சது நான் எப்படி சாப்பிடுறதுங்கிறோம். இவன் என்னத்தான் பண்ண முடியாது, நீ வேண்டாப்பா இங்கே இருந்துட்டேன் விவகாரம் முழுக்க இப்படி என்ன லோகத்துல இருக்கு. அப்ப விவகாரம் என்ன, இவனுக்கு பரம்பொருள இடத்துல ஒரு ஆசை வர வர இந்த பொருள்கள் பிடிக்கல. பிடிக்காத பொருளை என்ன பண்ணணும்னு பிடிக்காத திருப்பி வச்சுக்கணும்னு சொல்லல, அது நான் இல்லேன்னு தியானம் பண்ணுங்க. அதையெல்லாம் நான் இல்ல, நான் பரம்பொருள். முன்னாலேயே சொன்னேன் இதுவும் நானும் பரம்பொருள்னு போன உபாசனை இல்ல. இப்ப என்ன சொன்னேன், நான் பரம்பொருள்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லு. இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி கொடுக்க வேண்டாமே, நம்ம பார்த்தாலே தெரியும். அதனாலதான் சொல்றேன், அது உபாசனையில டெவலப் ஆகும் பொழுது தானா தெரியும். இது நான் இல்லையா நான் சொல்லணுமா? நீங்க தான் சொல்லிட்டு இருக்க. இதை நான் உள்ளுக்குள்ள இருக்கிறத நானுங்கள், வெளியில இருக்கிறது நீங்க, இது அப்படிங்கிற. எது வரைக்கும் கையில இருக்க இது சாக்லேட்ட வாயில போட்டு விழுகிட்டேன்னா சாக்லேட்டும் நான் ஆயிடுச்சு. விவகாரம் என்ன, இதுன்னு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உள்ள போன பிறகு அதுவும் நான் ஆயிடுதோ இல்லையா? அதே மாதிரி நான் இது ஆகாது, இது நான் ஆகாது. இது வெளியில இருக்கக்கூடியதான பொருள், நான்ங்கிறது உள்ள இருக்கக்கூடியதான பொருள். வேதாந்தத்துல ஆரம்ப பாடம் யுஷ்மதஸ்மத்வத்யேகோதரையோ. உலகத்துல இருக்கிற பொருள் 2, நானு இது. இந்த இதுவானது என்னை துன்புறுத்தாமல் இருக்கணும், அதுக்கு வழி பாருங்க. இதான முதல்ல சொன்னா. அதே மாதிரிதான் தத்ததகம் நேதி விஹாயா. எப்பொழுது இது நான் இல்லையோ அதை விட்டுருக்கா. விஹாய ஸ்வாத்மஜோதிர்ஞானமயானந்தமவாப்யா. ஏன் சார் விடணும்? அது உனக்கு துன்பம், எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்காதப்பா. எது நீ இல்லையோ அது எப்பொழுதும் உனக்கு இன்பத்தை கொடுக்காது. அது எது வரைக்கும் உனக்கு இஷ்டமா இருக்கோ அது வரைக்கும் தான் நீ அதை புடிச்சுட்டு இருப்பாய். எப்பொழுது அதுக்கு இஷ்டம் இல்லையோ அதை நீ விட்டுறாய். லோகத்துல அப்படித்தானே. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் கோலி எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். ஒரு 20 கோலி 30 கோலி எங்க இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்கிறது. அதை டப்பையில வச்சுட்டு அப்பப்ப அதை எண்ணி பார்த்து வச்சுட்டு இருக்கிறது. ஒரு 10 கிளாஸ் வந்தாச்சு, தூக்கி போட்டான். ஏன்டா நீ இத்தனை வச்சுட்டு இருக்கேன்? வேண்டாம். அதே மாதிரி சில பேர் பேனா எல்லாம் எல்லா பேனாயும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். கடைசி வேண்டாச்சு, ஒரு நாளைக்கு தூக்கி போட்டான். வேண்டாம் போ. எதாவது நமக்கு பத்திரமா ரொம்ப இன்பமானதுன்னு ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் நீட்டா வச்சுட்டு இருக்கவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டான், வேண்டாம் போய் தூக்கி போட்டான். ஏன்? இதுவரைக்கும் எனக்கு இன்பத்தை கொடுத்தது, இப்பொழுது அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் இன்னொரு விஷயம் எனக்கு வேணும். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. குழந்தையா இருக்கும்போது விளையாட்டுல இருந்தான், கொஞ்சம் யவனம் வந்துருது. தருணஸ்தாவத் தருணி சக்தா. இவனானவன் நல்ல யவனம் வந்த பிறகு வேற விஷயத்துல ஆசை இருக்கே தவிர இந்த பொருள்கள் ஆசை இருக்கா? வேண்டான்னு விட்டுவிட்டான். ஆகையா இவைகள்லாம் நீ இல்லை. எப்பொழுது இது யாரா இருந்தாலும் நமக்கு பிடிக்கிற பரியந்தம் தான் சார் நல்லது. ரொம்ப அழகான வாட்சா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்குன்னு விட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு அது வேலை செய்யல, என்ன பண்ணிட்டோம்? இத்தனை நாள் வேலை செஞ்சதே நமக்கு உபயோகப்பட்டதுன்னு விட்டு இருக்கோமா? வேலை செய்யணும் விட்டுட்டா இல்லையா? வேண்டாம் தூக்கி போட்டா இல்லையா? ரொம்ப அழகா கார் வச்சுட்டு இருக்கோம், அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னு விட்டுட்டு இருக்கோம். அது என்னமோ வேற கார் வாங்கணும், இதையும் வாங்கி வச்சிருக்கல, வேற வாங்கினது
போயிட்டு வா நினைச்சிடா இல்லையா? அதுக்கப்புறம் அதை நினைச்சிடா, நமக்கு இத்தனை உதவிச்சு நினைச்சிடா இல்ல. அதே மாதிரிதான் எல்லா பொருளும் அழகா 3 வடம் செஞ்சுட்டு போட்டுருந்தா மாமி, ரொம்ப அழகா. அதுல ஒரு எல்லாருக்கும் ஒரு வடம் தான், நம்மகிட்ட 3 வடம் பாருங்க எப்படி அழகா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இத்தனையும் சொல்லிட்டு இருந்த மாமி, யாரோ ஒருத்தர் வந்து சொன்ன, இது என்னது நீங்க இப்படி எல்லாம் போட்டு இருக்கு, இது என்ன தேர் வடம் மாதிரி இருக்குதுங்க கழுத்த போட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்ன மாடர்னா இருக்கிறது, என்ன 1 கிராம் கோல்டுன்னு போட்டுக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்படி எல்லாம் போட்டுன்னா உங்களுக்கு நன்னாவே இல்ல, பழம்பசல் ஏட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நேரா ஆத்துக்கு வந்து மாமாவை கேட்டு இன்னைக்கு போய் 20 செயின் போடுவது முழுக்க. என்ன இது போல இதுவரைக்கும் 4 பேர் இதை ரசிக்கிறதுனால இது எனக்கு பிடிச்சது. எப்ப 4 பேர் இது நன்னா இல்ல பேஷன் மாறிட்டுன்னு சொன்னேன்னா அது போனா போகணும்னு அதை அழிச்சு விட்டு வேற பண்ணிடுமோ இல்லையா? ஆத்மன சுகாமாய சர்வம் பிரியம் பவதி. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நீங்க நேசிப்பது அது உங்களுக்கு சுகத்தை தருவது எனக்கூடியதான எண்ணத்தினால்தான். ஆனா நிஜமான சுகம் எது தெரியுமோ, நாமத்தான். அதனாலதான் நீங்க உங்களிடத்துல ஒரு தப்பு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏன் இப்படி பண்ணி நேர் அது அப்படி அந்த சந்தர்ப்பத்துல அப்படிதான் சார் பண்ண முடியும். நீங்க என் பொசிஷன் இருந்தாலும் இதை விட மோசமா படுது. என் புத்தி அப்படி போயிடுதுன்னு புத்தியை தான் வச்சுக்கான். நான் பண்ணினேன்னு சொல்லல, என்ன பண்றது இந்த புத்தி இப்படி நடந்தது அப்பங்கிறான். அப்போ நான் பண்ணது ரைட்டு தான் சார், வேற யாராலும் இதை விட வேற சொல்யூஷனே கிடையாதுங்கிறான். அப்ப என்னாச்சு, தன்னை யாரும் வச்சுக்கிறது இல்ல, முள்ளு மேல காலை வச்சுட்டு முள்ளு தைச்சதுன்னா இவன் என்ன பண்றது? இவன் தான் காலை வச்சான், முள்ளு பட்டக்க தேவைன்னு அங்கேத்தானே இருந்தது. இவன் தான் காலை போய் அது மேல வச்சான், வச்சுட்டு ஐயோ முள்ளு தைச்சுட்டேன்னு முள்ள வைக்கிறான். லோகத்துல சகஜமான விவகாரங்கள் 1000 திருஷ்டாந்தங்கள் எழுதும். சொக்கா சின்னதா எடுத்துனா சொக்கா சின்னதாகும். வாங்கின அன்னைக்கு என்ன செய்யுது அதேதான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா 4 நாளைக்கு கொஞ்சம் அப்படியே வெளில போய் சாப்பிட்டோம்னா ஏப்போ விஷ்ணுமா பூதம் பிரதக் பூதான்ய கேட்ட கொஞ்சம் குண்டாயிட்டான். விவகாரம்னா சொக்கா சின்னதாச்சுன்னு லோகத்தில் நன்மை யோசனை பண்ணி பாருங்க. மனிதன் தன்னுடைய தவறை தான் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா எல்லோருக்கும் தான் தான் இஷ்டம். ஆத்மா சர்வார்த்த பிரியம். வேதாந்தம் ஏதோ சொல்றதோன்னு நினைக்காதீங்க. நன்னா யோசனை பண்ணி பார்த்தேன்னா நம்ம அறிவைத்தான் சொல்றது. ஆகையால் உண்மையாக நிஜமான ஆனந்த ஸ்வரூபம் நீங்க தான். ஆத்மஜோதிர் ஞானமயானந்தமவாப்யா. உள்ளூர எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருக்க கூடியதான மற்ற பொருள்கள்லாம் கண்ணு திறந்து பார்த்தாத்தான் தெரியும். நான் என்னை அறிவதற்காக கண்ணு திறந்து பார்க்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம், அதே போலயே சுவைக்க வேண்டாம். ராத்திரி திடீர்னு 1 மணிக்கு எழுந்துட்டேன், லைட் எல்லாம் ஆஃபா இருக்கு, நான் இருக்கேன் தெரியறதா இல்லையா? கண்ணு திறந்தாதான் தெரியுமா? நான்கிறது தானா தெரியுது சார். அதான் சுவாத்மஜோதி. அது தானா ஒழித்துக் கொண்டே இருக்கு. புலன்களுடைய தயவு வேண்டியதில்லை, வெளிச்சத்தினுடைய தயவு வேண்டியதில்லை. என்னை அறிய இன்னொரு பொருளுடைய தயவு வேண்டியதில்லை. சுவாத்மஜோதி ஞானமயானந்தமவாப்யா. ஞானஸ்வரூபத்தை அடைந்து தஸ்மின் அஸ்மித்யாத்மவிதோயம் விதோ. இதுதான் சுவாமி நானு. இது வரைக்கும் என்னமோ ஏதோ நினைச்சேன். சரீரம் நான் இல்ல, மனசு நான் இல்ல, பிராணம் நான் இல்ல, புலன்கள் நான் இல்ல. இவர்களுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளூர ஒரு ஜோதி ஸ்வரூபம் விளங்கி கொண்டே இருக்க. அந்தர் ஜோதிர் பகிர் ஜோதி ஜோதிர் ஜோதி சதாய அப்படின்னு உள்ளூர அந்தர் நிரந்தர மனிதன நேதமானே ஏதோ ஒரு ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கல்லவா, அந்த ஜோதி இல்லவா நான். தஸ்மின்னஸ்மீதி ஆத்மவிதோ எம் விதோ. உபனிஷத்தெல்லாம் வாச மகான்கள் இந்த தத்துவத்தை அறிஞ்சிட்டு இருக்காங்க. சரீராதிகள் எதிரிக்தமாக சர்வாத்மாவாக ஒரு பரமாத்மா இருக்கு என்று அறிந்து கொண்டிருக்காளே அந்த பரமாத்மா தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இதுல 2வது உபாசனை எப்படி சொல்லிருக்கார்? பகவானை எப்படி நாம் அறியணும்? முதல்ல எல்லா பொருளும் அறியக்கூடியதான பொருள் எல்லாம் பரம்பொருள் என்று நினை. முதல்ல இப்ப என்ன சொல்லிருக்க? வெளியில் இருக்கிற பொருள் எல்லாம் நீ இல்ல, நீ ஆனாலும் உள்ளூர இருக்கக்கூடியதான 5 கோஷங்கள் என்ன, ஜாகிரத சொப்ன சுசுத்தியாதிகள் என்ன, இவர்களுக்கு உள்ளூர இருக்கக்கூடியதான ஒரு பரம்பொருள் நீயப்பா அப்படின்னு உள்நோக்கி பாருங்க அப்படின்னு அந்தர் திருஷ்டியானது இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. சில பேருக்கு வைராக்கியம் வந்தவாளுக்கு இந்த உபாசனை, வைராக்கியம் வரத்துக்கு முன்னால இருக்கிறவாளுக்கு அந்த எண்ணம், வைராக்கியம் வரதுக்கு முன்னால 9வது ஸ்லோகம், வைராக்கியம் வந்தவாளுக்கு இந்த உபாசனை.
யத்யத்வேத்யம் தத்ததஹம் நேதி விஹாய ஸ்வாத்மஜ்யோதிர்ஞானமயானந்தமவாப்ய தஸ்மின்னஸ்மி இதி ஆத்மவிதோயம் விதுரீஷம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் வச்சு. அதுக்கு அடுத்தது ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம் சவிகல்பம் மத்வா சிஷ்டம் ஆத்ருதி மாத்திரம் ககநாபம் த்யக்த்வா தேஹம் யம் பிரவிசந்த்யச்யுத பக்தாः தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம் சவிகல்பம். உலகத்துல நீங்க பார்க்கக்கூடியதான பொருள்கள் ஏதேது இருக்கோ அதெல்லாம் நிஜமாக அது பரம்பொருளாக இல்லை. அதுலயே தோஷம் இருக்கு. தோஷம் இல்லாத பொருளை ஏதாவது ஒன்ன காட்டுங்க பார்க்கலாம். இப்ப நல்லா இருக்க போலத்தான் இருக்க. சாப்பிடுறப்ப வடையெல்லாம் சாப்பிடும் பொழுது 1, 2, 3 ரொம்ப நல்லா இருக்க, சுவையா இருக்க. நாளைக்கு வயிற்று வலிக்கிறப்ப தெரியும். நம்ம என்ன பண்றோம், தீபாவளி அன்னைக்கு 4 ஸ்வீட்டை வச்சுட்டு மாப்பிள்ள வந்ததுமே பக்கத்துல ஒரு லேக்கியமும் வச்சுருப்பா. இப்ப எல்லாம் வைக்கிற அளவு தெரியல. ஏன்னா இதோட அது சேர்த்தாதான் நாளைக்கு சௌக்கியமா இருப்பாள், இல்லைன்னா நாளைக்கு டாக்டர் எங்கன்னு தேடுவேன். விவகாரம் என்ன, எந்த பொருள் நீங்க பார்த்தாலும் அந்த பொருள்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது உங்களுக்கு துன்பத்தையும் கொடுக்கிறது. துன்பத்தை கொடுக்காத பொருள் ஒண்ணும் இல்ல. அழகான டிவி வாங்கினா சார் 1,20,000 ரூபாய். என்ன அழகா இருக்கு, சின்ன இருக்கு, பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்த்து எங்க இருந்து இவருக்கு காசு வந்தது, எப்படி வாங்கினார், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னார். நல்லா இருக்க 2-3 வருஷம் யாருக்கும் இல்ல, என்னன்னா பாரின்ல வரவழைச்சேன்னு எல்லாருக்கும் காட்டிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு சுவிட்ச் போட்டா வரல. என்னடா ஆச்சு, அவள்லாம் அன்னைக்கு சரி உங்க அத்துதான் வரல, எங்காவது போய் எங்க டிவியே பாத்துக்கிறேன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். பின்னால நோட்டுறான், முன்னால நோட்டுறான், யாரையோ கூப்பிட்டான். வந்து பார்த்தா சார் இதை ரிப்பேர் பண்றதுக்கு அங்க இருந்து வர வேண்டியதான்ட்டான். இது என்ன பண்ண முடியாது, இதை பேக் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு. என்ன ஆச்சு, வாரண்டி இருக்காரு, நேத்தோட முடிஞ்சதுன்னு. அது அப்படிதான் விவகாரம் முழுக்க. அது கரெக்டா என்னைக்கு வாரண்டி முடியறதோ அடுத்த நாள் அது படுத்துக்கும். என்ன பண்றது, அது எடுக்கவும் முடியல, அது என்னவும் பண்ண முடியல. என்னடா ஆச்சுன்னு ஆத்துல எல்லாரும் குழந்தைகள என்னப்பா இப்படி வாங்கின, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஆச்சுன்னு அங்கே போயிட்டான். விவகாரம் முழுக்க எப்படி போயிடுச்சு பார்த்தல. எது நமக்கு இத்தனை நாளா சுகத்தை கொடுத்ததோ அது நம்மளை விட்டு போகும் பொழுது நமக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்காது. எல்லா பொருளும் அப்படித்தான். எது மட்டும் இன்பத்தையே பரிபூர்ணமாக எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதான பொருள் ஒன்ன காட்டுங்க பார்க்கலாம். கிடையாது. நம்ம பொண்ணு இருக்காளேன்னு, ஆமா ரொம்ப நல்லது, அதை கண்டா இவருக்கு ரொம்ப இஷ்டம். இது என்ன ஆச்சுன்னு கல்யாணம் பண்ணாரு சார். தாலி வரக்கு ஏற வரையட்டும், இது எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, என்ன எதுன்னு தாலி ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்பா இதெல்லாம் எங்காத்துக்கு அனுப்பிட்டா. என்னம்மா எங்காத்துக்கு அனுப்புகிறேன் வாருங்கிறேன். கல்யாணம் எடுத்துக்கிறேன் அந்த நம்ம தேசத்தினுடைய ஒரு சம்பிரதாயம் பாருங்க. இதுவரைக்கும் இங்கதான் இந்த வீடு எனதுங்கிற, கல்யாணம் ஆன அடுத்த கணத்துல இருந்து எல்லாம் எதாவது வந்தது எல்லாம் விடாத, கிஃப்ட் எல்லாம் கரெக்டா எழுத எங்காத்துக்கு அனுப்பி பத்திரமா வை அப்படிங்கிற. என்னமா இப்படி பண்றது, அதான் விவகாரம். அப்ப என்னாச்சு, இதுவரைக்கும் நமதுன்னு நினைச்சுன்றதான பொண்ணு இதுவேற அடுத்த கணம் நமது இல்ல. அம்மா அழுதுண்டேன்னு அனுப்புற பொண்ணு ஆத்துக்க உட்காத்துக்கு அனுப்புறப்ப அழுறாளே, ஏன் இத்தனை நாளா என் செல்லமா இருந்தாலே இது மேல நான் பார்க்க முடியாதே. எது நமக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்ததோ அதுவே இன்னைக்கு துன்பத்தை கொடுக்கறது. லோகத்துல யோஜனை பண்ணி பாருங்க. எப்பொழுதுமே சுகத்தை மட்டும் கொடுக்கக்கூடியதான பொருள் ஒன்ன பார்க்க முடியுமா, நீங்க முடியாது. ஆகையால் ஞானிகளா இருக்கிறவா என்ன எதுலையும் பற்றுதல் வச்சுக்கிறது இல்லை. ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம் சவிகல்பம். சவிகல்பம் இதுவா அதுவா, இப்படி இருக்கா அப்படி இருக்கா, எல்லா பொருளும் அப்படித்தான் ஒரு விகல்பத்தோடத்தான் இருக்க. விகல்பம்னு என்ன அர்த்தம், இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வித்தியாசம். சிலது 90% நன்னா இருக்கும், 10% தோஷம் இருக்கும். சிலதுல 90% தோஷம் இருக்கு, 10% நன்னா இருக்கு. ஒண்ணும் சொல்ல முடியல விவகாரம் முழுக்க. அது மாதிரி ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம், எதை தாங்கள் பார்க்கிறீர்களோ சுவைக்கிறீர்களோ அறிகிறீர்களோ எல்லாமே ஒரு நாளைக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதுக்குள்ள விஷம் இருக்கு. விஷயத்துக்குள்ள விஷம் இருக்கு. அந்த விஷமானது எப்படி ஆக்ட் பண்ணும் மனுஷாளுக்குன்னு தெரியவே தெரியாது. ஏன் பத்திரமா இருக்கணும். பொருளை நீங்க கையாளும் பொழுது
எது வரைக்கும் நமக்கு இன்பத்தை கொடுக்குமோ அது வரைக்கும் தான் வச்சுக்கணும். அதிகமாக அதுல பற்றத இருக்கப்படாது, ஈசிச்சு இருக்கப்படாது. எந்த பொருளையும் ரொம்ப அது இல்லைன்னா நான் பிராணம் விடுவேன்னு நினைக்கவே படாது. அப்படி பழகணுங்கிறார். ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம் சவிகல்பம் மத்வா சிஷ்டம் பாத்ருஷி மாத்திரம் ககனாபம். இவைகள்லாம் போன பிறகு சார் உலகமெல்லாம் இல்ல, இது தப்பு இது தப்பு எல்லாத்தையும் விட்டு அப்புறம் என்ன இருக்கு? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு யாருக்கு? ஆயுர்வேத டாக்டருக்கு. இது என்ன பிராரம்பம்? ஆயுர்வேத டாக்டர் தான் கல்யாணம் பண்ணி கூடாது, நான் கல்யாணம் பண்ணிட்டார். விவகாரம் என்ன சொன்னார்? இந்த அம்மா என்ன பண்ணீங்கன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வாங்குவோம்னு சொல்றேன். சரி நாச்சு அதுக்கு ஒரு நாள் காய்கறி வாங்கிட்டு வரலாம். கடைக்கு போறாரு மார்க்கெட்டுக்கு, கத்திரிக்காய் பார்த்தார், இது பித்தம், இது வாங்கப்படாது. முருங்கைக்காய் பார்த்தார், இதெல்லாம் காமஜனகம், இது வாங்கப்படாது. வாழைக்காய் பார்த்தார், இந்த வாழைக்காய் டெய்லி இதே தான் பிராரம்பிச்சா வேண்டாம். இப்படின்னு வரிசையா எத்தனை காய்கறி இருக்கோ அத்தனை காய்கறி இது படித்த தோஷங்கள்லாம் ஒரு ஞாபகம் வரும். கடைகள் என்னன்னா வெறும் கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வர, நான் என்ன பண்ணுவேங்கிறது அந்த மாதம் என்னடா விவகாரம் ஒண்ணுமே இல்லையே. எல்லாத்துலயும் தோஷம் பாக்குறாரு அவர். என்ன பண்றது? தோஷம் இல்லாத பொருள் உலகத்துல இருக்கா? இருக்காது. அப்படி நான் உலகத்துல எதிரையும் தோஷம் இருக்குன்னு பார்த்தேன்னா உலகத்துல வாழவே முடியாது சார். எல்லா பொருளையும் ஏதோ ஒரு இன்பம் துன்பம் கலந்துத்தானே இருக்க. மனிதனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? துன்பத்தை நீக்கி இன்பத்தை மட்டும் பெற முயற்சி பண்ணணும். அது என்ன புத்திசாலித்தனா? நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்களேன்னு நீங்க சொல்றது நன்னாத்தான் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, சில சமயத்தில் நீக்க முடியாதான ப்ராப்ளம் வருது. அண்டா பாயசத்துல ஒரு பல்லி விழுந்துட்டு சாப்பிடு விழாணும், அது அமிர்தத்தோட கொஞ்சம் விஷம் கலந்துருது. பிரிக்க முடியுமா? முடியாது சார். டிவியில வேணா காட்டலாம், சிரிக்கிறதுக்காக காட்டலாம். ஆனா விவசாயம் முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப விவகாரம் என்ன? உலகம் அப்படித்தான். ஆகையா இவைகள்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை மட்டும் தியானம் பண்ணு. மத்வா சிஷ்டம் இதெல்லாம் விட்டு விட்டு பாத்ருஷி மாத்திரம் ககனாபம், உள்ள ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அறிவு உருவமாக இருக்கக்கூடியதான திருமாத்திரம், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான அறிவூட்டக்கூடியதான அந்த ஸ்வரூபம் ஆகாசம் போன்றதான ஒரு ஸ்வரூபம். அதை பாரு, தேகம். இப்படி தியானம் பண்ணிட்டு அந்த பரம்பொருள் எப்படி இருக்கார்? அறிவு ரூபமா இருக்கார், ஒளிமயமாக இருக்கார். இப்படி எல்லா பொருளும் போன பிறகும் அவர் இருக்கார். உலகமெல்லாம் அழிந்து விட்டது பிறகும் அவர் இருக்கார். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். தேகம் எம் பிரவிசந்தி அச்சுத பக்தா. அந்த அச்சுத பக்தா பகவான தியானம் பண்ணக்கூடியதான பக்தால் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்திகள் பரமாத்மா செலுத்தக்கூடியதான மகான்கள் எல்லாம் இந்த சரீரம் கீழே விழுந்ததை எந்த பரம்பொருளை அடைகிறாரோ தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா அப்படின்னு ஞானிகள் எந்த பரமாத்மாவை அடைகிறார்களோ த்யக்த்வா தேகம் எம் பிரவிசந்தி அச்சுத பக்தாக விநாசம் அறிமீடே. அப்படிப்பட்டதான சம்சாரம் எனக்கூடியதான இருட்ட போக்கக்கூடியதான அந்த பரமாத்மா அவரே நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான விஷய சேவையை விட்டு விஷய தோஷ தரிசனத்தை அறிந்து பிறகு உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. அப்படி முன்னால சொன்னது உலகமெல்லாம் பரமாத்மான்னு, அதுக்கப்புறம் உலகத்துல இது என்கிறத விட்டு விடுங்க, நான் பரமாத்மான்னு தியானம் பண்ணுங்க. கடைசியில் என்ன சொல்றது? இவைகள்லாம் விட்டு பரமாத்மா ஒத்தாரதான் இருக்காரு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஹித்வா ஹித்வா திருஷ்யமசேஷம் சவிகல்பம் மத்வா சிஷ்டம் பாத்ருஷி மாத்திரம் ககனாபம் த்யக்த்வா தேகம் எம் பிரவிசந்தி அச்சுத பக்தாக தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு 3 விதமான உபாதனைகள், 3 விதமான தியானங்கள் எப்படி பண்ணணுமோ தனித்தனியா அங்கெங்க உபனிஷத்துல சொன்னதான ஸ்வரூபம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். இதுக்கு மேல் பாடம் நான்